மிக குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டு மீனவர்களை முட்டையடித்து அவமானப்படுத்திய இலங்கை அரசை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பெருந்திரள் கூட்டத்தினுடைய வரவேற்புரை நிகழ்த்திய நாகை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தோழர் VSVA நெப்போலியன் அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நாகை மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தோழர் பூபேஷ் குப்தா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக அனைவரையும் எழுச்சி கொள்ளக்கூடிய அளவிற்கு நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டபோது மிகுந்த உற்சாகத்தோடு அதற்கு தன்னுடைய பேராதரவினை தந்துள்ள திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாகை மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான அருமை சகோதரர் என் கௌதமன் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பாளராக மேனாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை சகோதரர் மாண்புமிகு இன்றைய தாட்கோ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய தலைவராக திறம்பட செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் தோழர் மதிவாணன் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் செயல் திட்ட உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கொள்கை வீரர் அருமை தோழர் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், பெருமைக்கும் பாராட்டுக்கும் உரிய இந்த பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் வசனமாக சொன்னால் கூட சில நேரங்களிலே மறந்து விடுவார்கள். இந்த பாட்டாகவே பாடி உருக்கமாக அவர்களையெல்லாம் கொஞ்சம் கேட்க வைத்து சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதிலே ஒரு புதிய முறையை உருவாக்கியுள்ள சிறப்பு மிகுந்த ஆற்றல் மிகுந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிற கீழ்வேளூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய ஐயா திரு VP மாலி அவர்களே, எந்நாளும் கொள்கையை முழங்கி கல்வி அமைச்சராக புதுவை மாநிலத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் கொள்கை தெளிவோடு எந்த பிரச்சனையும் அணுகக்கூடிய ஆற்றல் மிகுந்த புதுவை மாநிலத்தினுடைய மேனாள் அமைச்சரும், அதே போல புதுச்சேரி காங்கிரஸினுடைய துணைத் தலைவருமான அன்பிற்குரிய ஐயா திரு இரா கமலக்கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நாகை மன்ற தலைவர் ஐயா மாரிமுத்து அவர்களே, திராவிட காங்கிரஸ் கட்சியினுடைய நாகை மாவட்ட தலைவர் RN அமிர்தராஜா அவர்களே, திராவிடர் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் இரா ஜெயக்குமார் அவர்களே, குணசேகரன் அவர்களே, திராவிடர் கழக காப்பாளர் முருகையன் அவர்களே, திராவிடர் கழக பிரச்சார அமைப்பாளர் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களே, தலைமை கழக அமைப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பகுத்தறிவாளர் கழக மாவட்ட தலைவர் MK ஜீவா அவர்களே, திராவிடர் கழக மாநில செயலாளர் நாத்திக பொன்முடி அவர்களே, திராவிடர் கழக மாநில மாணவர் கழக செயலாளர் இரா செந்தூர பாண்டியன் அவர்களே, இறுதியில் நன்றியுரை இருக்கக்கூடிய நாகை நகர தலைவர் செந்தில்குமார் அவர்களே, மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ள அனைத்து கட்சி பொறுப்பாளர்களே, பல மாவட்டங்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களே, நாகை அல்லாது தாண்டி திருவாரூர், மயிலாடுதுறை, மன்னார்குடி, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, கும்பகோணம், காரைக்கால், திருச்சி மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ள கழக பொறுப்பாளர்களே, காரைக்கால், நாகை ஆக பகுதியை சார்ந்த அருமை மாவட்ட மீனவ சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நண்பர்களே, கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
மிக குறுகிய காலத்தில் இந்த அநீதியை கண்டவுடன் ஆத்திரத்தோடு வேகமாக உடனடியாக நான் நம்முடைய மாநில அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்களை தொடர்பு கொண்டேன். அதே போல் மாவட்ட தலைவர் நெப்போலியன், பூபேஷ் குப்தா ஆகியோரோடு தொடர்பு கொண்டு, காரணம் கடற்கரையிலே மீனவர்கள் எப்படி தாக்கப்படுகிறார்கள் என்ற உணர்வு இருக்கிறத, அதை நீண்ட காலமாக அதை கண்டு கொதித்து கொண்டிருக்கிறவர்கள் எனக்கு சொன்னார்கள். இதை முதல்ல தொடக்கினார்கள். நம்முடைய இயக்கம் மனிதாபிமான இயக்கம், நம்முடைய இயக்கம் சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதைக்கான நூற்றாண்டை கண்டிருக்கிற இயக்கம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அறிவு ஆசான் தந்தை பெரியார் அவருடைய இயக்கம். இந்த இயக்கத்தில் இருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்நாளிலே நம்முடைய கண்ணெதிரே நம்முடைய சகோதரர்கள் உரிமை பறிக்கப்படுவது மட்டுமல்ல, மானமும் அழிக்கப்படுகிறது நினைக்கிற போது இரத்தம் கொதிக்கிறது, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. பல பேர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். யாருக்கோ வந்த விருந்து நினைக்கக்கூடிய அளவிற்கு நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரியது இந்த போராட்டம் இன்றைக்கு தேவை. நான் செய்தியாளரிடம் சொன்னபோது சற்று முன்பு சொன்னேன், இது ஒரு முடிவல்ல, இது ஒரே ஒரு நிகழ்ச்சி அல்ல. அக்கிரமம் எப்போது தொடர்ந்தாலும் தொடர்ந்து இதை கண்டித்து மீனவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணை உருவாக்கி தருவதற்கான உரிமையை இந்த அணி உருவாக்கும். இதில் கட்சி இல்லை, வேதம் இல்லை, மனிதாபிமானம் இருக்கிறது. மானம் என்று சொல்லும்போது இந்த போராட்டம் எங்களுக்காக மட்டுமல்ல நண்பர்களே, மீனவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக. எங்கள் தோழர் அன்பழகன் சொன்னார் அல்லவா, இந்த அரசாங்கத்திற்கு மீனவர்களை மொட்டையடித்தது என்று யாரோ சில நண்பர்களை பார்த்து அவர்கள் தலையை மொட்டையடித்தார்கள் சிறைச்சாலை சொல்லுவதற்கிறத. இது ஒரு பெரிய மான பிரச்சனை. யாருக்கு? இந்திய நாட்டுக்கு, இந்திய அரசுக்கு. இது நமக்கு இரண்டாவது. முதல்ல ஒரு தேசத்தினுடைய, ஒரு நாட்டினுடைய, அதுவும் பெரிய நாடு, உலகத்திலே நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம். சப்கா சாத் சப்கா விகாஸ் பேசிக்கொண்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். விஸ்வகுரு, நான் தான் உலகத்துக்கே வழிகாட்டி. உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கிற ஒரு நாட்டுக்காரனை இன்னொரு சாதாரண பக்கத்திலே நம்முடைய தயவினாலே வாழ வேண்டியவர்கள், இன்னும் கேட்டால் அவர்கள் உயிர் போகிற நிலையில் நாம் அந்த அணி கொடுத்தது மாதிரி இன்றைக்கு இந்திய அரசும் மாநில அரசும் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறது. வாழ்வாதாரம். கடன் கொடுக்கலன்னா இந்த அரசாங்கமே இல்லை இந்நேரம், மிகப்பெரிய அளவிற்கு. எங்களுடைய முதலமைச்சர் கப்பல் அனுப்பினாரே, இவரும் பக்கத்தில் போய் நின்னாரே. மிக முக்கியமாக அது எங்கள் மனிதாபிமானம். ஆனால் உங்களுக்கு மனிதாபிமானம் என்றால் என்ன என்று புரியவில்லை. ஏன் புரியவில்லை? புரிந்திருக்கிறது, ஆனால் மனமில்லை. அதுதான் காரணம். நீங்கள் அவர்கள் நம் இனமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆகவே தான் உங்களுக்கு மனமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறது. எனவே நண்பர்களே, மீனவர்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல இந்த போராட்டம், இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த அறப்போராட்டம். இந்த தேசத்தின் மானத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான், இந்த அரசாங்கத்தினுடைய மானத்தையும் காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த போராட்டம். மோடி அரசுக்கும் சேர்த்துத்தான். நம்முடைய அரசு விரும்பினாலும் இந்த நாட்டினுடைய அரசு, இந்திய நாட்டினுடைய அரசு. நீங்கள் ஒருமைப்பாட்டை பேசுகிறீர்கள், நாங்கள் செயல்படுத்தி காட்டுகிறோம். நீங்கள் வெறுப்பை விதைக்கிறீர்கள், நாங்கள் இணைப்பை உங்களுக்கு காட்டுகிறோம். அதைத்தான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர் எந்த கட்சி என்பது முக்கியமல்ல, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக அவர்கள் தெளிவாக இதை எடுத்து சொன்னார்கள். மானம் என்று சொல்லுகிற போது அது எவ்வளவு முக்கியம். நீங்கள் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையில் தேசாபிமானம் இருக்கிறதே, அந்த மானம் என்ன ஆயிற்று? தேசாபிமானம், மனிதாபிமானம், எல்லாத்துலேயும் மானம் இருக்குது. அதுதான் மிக முக்கியம். ஆனால் நம்ம அரசுக்கிட்ட தான் அதை பற்றி காணும். அதுதான் மிக முக்கியம், அதுதான் வேதனை. அதை இந்த உணர்வை உண்டாக்குவதற்காகத்தான் நண்பர்களே இந்த கூட்டம்.
அதுதான் உங்களுக்கு அவர்களுக்கும் சுயமரியாதை இயக்கம்னா அதுதான். எல்லாருக்கும் சுயமரியாதை ஒரு கட்சிக்கு சொந்தமானதல்ல, மனிதர்களாக வாழுகிறவர்கள் எல்லோருக்கும் அது சொந்தம். நான் கேட்டால் நம்ம பிரதமர் பாரதியாரை பற்றி அங்கங்கே மிக முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வந்தால் பேசுவார். திருவள்ளுவர் பாரதியாரெல்லாம் பேசுவார். அந்த பாரதியார் இருக்கார தேசிய கவி பாரதியார் சொன்னால, காக்கை குருவி எங்கள் ஜாதி, காக்கை குருவி எங்கள் ஜாதி. சரி, வரவேற்க வேண்டாம். மனிதர் மட்டும் இல்லை, காக்கை குருவியும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் இந்த காக்கை குருவியை கூட சுடுவதற்கு உரிமை கிடையாது. மிக முக்கியமாக மிக அதுக்கு வழக்கு போடும். இன்னைக்கு சாதாரணமாக எந்த பறவை வேணாலும் சுட்டு கொள்ள முடியுமா? உடனே துப்பாக்கி எடுத்து போய் வேட்டையாடிட முடியுமா? ஆனால் மனிதர்களை வேட்டையாடுகிறார்கள், எங்கள் சகோதரர்களை வேட்டையாடுகிறார்கள். வேட்டையாடியது போதாது, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்தது போதாது என்று அவர்களை அவமானப்படுத்துகிறார். எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களே, இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கெல்லாம் என்ன உணர்வு? பெரியாரிடம் பயின்றது மானமும் அறிவுதான் ஒரு மனிதனுக்கு அழகு என்ற ஒரு பாடபாலத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். மானம் அவ்வளவு மிக முக்கியம். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன் நிர்வாணமாக வாயன்னு சொன்னால் விட்டு கொடுவார்களா? ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எங்களுடைய சகோதரர் அவமானப்படுத்தப்படுகிறார். மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படிப்பட்டது என்பது இயல்பாக எனக்கு தெரியும். நான் கடலூர்காரர், அவர்களோடு ஒன்றி இருந்தவன். எங்கள் வாழ்க்கை வேற, அந்த கடல் ஓரத்தில் இருக்கக்கூடியவர்கள். எங்களை வாழ வைத்து உயிரோடு இருக்கக்கூடிய அளவிற்கு மக்களையே இன்றைக்கு உலக மக்களையே வாழ வைத்து கொண்டிருக்கிற ஒரு உணவு முறை இருக்கிறது என்றால் அது மீன் தான். டாக்டர்கள் சொல்வார்கள், நீங்கள் மற்றதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. கசாப்பு கடைக்காரர்கள் கோவித்து கொள்ளக்கூடாது. இது மருத்துவர் கருத்து, அதுதான் மிக முக்கியம். ஆகவே அந்த வகையிலே சொல்லுகிற போது நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவா மீன் சாப்பிடுங்க. அந்த மீனை பிடித்து அவர்கள் என்ன அவர்களா சாப்பிட்றாங்க? நமக்கு தானே கொடுக்குறாங்க, மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அழகாக சொன்னார் பாலி அவர்கள், எவ்வளோ நீளமான கடற்கரை, இதில் எவ்வளோ பெரிய அளவிற்கு மனிதாபிமானம். அவர்களுடைய மனிதாபிமானத்தை போற்றுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லையா? இதுதான் எங்கள் கேள்வி. மனிதாபிமானம் ஒரு பக்கம், அதில் அடங்கி இருக்கிற மானம் அதை விட முக்கியமானது. அவர்களை மொட்டை அடிக்கிறார்கள். தயவுசெய்து எண்ணி பாருங்கள், சிறை கைதிகளை மொட்டை அடிப்பது என்பது தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் இருந்தது, நம் நாட்டில் இருந்தது. ஆனால் அந்த முறை இப்போது உண்டா? கிடையாது. சட்டப்படி ஒழிக்கப்பட்டு விட்டது. நீதிமன்றங்கள் அதை அனுமதிப்பதில்லை. காரணம் என்ன? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பழி வாங்கிறதுக்காக என்ன செய்வான் என்று சொன்னால், நாங்கள் வழக்கறிஞர்களாக இருக்கும்போது எங்களிடத்தில் வழக்கறிஞர் தலைமை நீதிபதியாக இருந்தவர் நாங்கள் படிக்கிற போது வந்து ஒரு முறை சொன்னார். அவர் பேசும்போது கைலாசம் அவர்கள் இருந்தார், உச்ச நீதிமன்றத்துக்கு வந்தார். நம்முடைய சிதம்பரம் அவர்களுடைய மாமனார் மிக முக்கியமாக அவரை நாங்கள் விருந்தினராக எங்கள் விடுதிக்கு அழைத்திருந்தோம். அப்போ அவர் பேசினார் ஒரு கருத்தை. பழைய காலத்தில் நான் வழக்கறிஞராக வந்து குற்றவியல் துறையில் கிரிமினல் லாயராக வந்த உடனே என்ன நடந்ததுன்னா, ஒரு மிக முக்கியமானது, எங்களுக்கு வருமானம் எப்படி வரும் என்று சொன்னால், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அது வழக்க போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தண்டிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. எதிரி பிடிக்காத எதிரியை எங்கள் சேலம் கோவை இந்த பகுதியில். உடனே அந்த வழக்கை அடுத்தது ஒன்றும் போய் பெயில் மூவ் பண்ண முடியாது, அதாவது ஜாமீன் அதெல்லாம் கேட்க முடியாது. உடனே உள்ளே போன உடனே மொட்டை அடிப்பார். ஏன் அரசியல் கைதிகளை கூட்டம் மொட்டை அடித்த உண்டு. எங்கள் தோழர் ஏவிபி ஆசை தம்பி வாலிப பெறுவார் என்று அழைக்கப்படக்கூடிய அவருக்கு மொட்டை அடித்தார்கள். அதுக்கு கண்டனம் அண்ணா, பெரியார், விடுதலை, முரசொலி, அது எல்லாவற்றுக்குமே கண்டனங்கள் வந்தது அந்த காலத்தில், திராவிட நாடு எல்லாம். அப்படி அவமானப்படுத்துவதற்காக ஒரு காலத்திலே செய்த நேரத்தில் அந்த கைலாசம் அவர்கள் சொன்னார், நீதிபதி வழக்கறிஞர் அப்போ அவர், அந்த மொட்டையடிப்பவர்களுக்கு முன்னால் உடனே போய் ஜாமீன் வழங்குறதுக்கு வக்கீல் போய் நின்னா, நாங்கள் வக்கீல் ரொம்ப அதிகமான ஃபீஸ் வாங்குவோம், அதிகமான கட்டணத்தை வருமானம் செய்வோம் என்றார். ஏன்னா ஊரில் மொட்டை அடிச்சுட்டு வெளியே வந்தால் அது பெரிய அவமானமாக ஒரு காலத்தில் கருதப்பட்டது.
இது வேற. திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறதோ பழனிக்கு போய் மொட்டை அடிக்கிறதோ அது அவமானம் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அது வேண்டுதல்னு சொல்லிடுவான். ஆனால் இது இன்னொருத்தர் அடிக்கிற மொட்டை தண்டனையாக கொடுக்கறதுன்னு சொல்லும்போது அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட நேரத்திலே கூட அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக இருந்தது, அது ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்களை நீங்கள் பிடிப்பதே தவறு. அருமையாக சொன்னார்கள். இங்கே எதனால் அவர்கள் மீறுகிறார்கள்? இப்போ பக்கத்து நாடுகள் இருக்கிறது. பக்கத்து நாடுகளுக்கு கடல் எல்லைன்னு வந்தால் நில எல்லையில் எல்லைக்கோடு இருக்குது. அது பங்களாதேஷாக இருந்தாலும் பாகிஸ்தானாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் பக்கத்தில் வேலி போட்டிருக்கிறான். அதை தாண்டி இருக்கிறார்கள்னா அவர்களை கைது செய்வார்கள். இன்னொரு நாட்டுக்கு எல்லைக்குள்ளே போனார்கள் தான். இங்கே எல்லையில் மீன் பிடித்து கொண்டிருக்கிற போது அந்த மீனவருடைய உரிமை திடீர்னு காற்றடிக்கும். இப்போ எத்தனை முறை காற்று, எத்தனை வேகமாக அவங்க என்ன சடன் பிரேக் போடுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குது? அதில் நிறுத்துவார்களா? கொஞ்சம் ஒரு பொது அறிவோடு சிந்திக்க வேண்டாமா? மனிதாபிமானத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டாமா? திடீர்னு அங்கே போகும். அதனால் என்ன, உடனே அவரை பிடிச்சி கொண்டு போய் தண்டனை கொடுக்கணுங்கிறதா? அவருடைய வாழ்வாதாரம் கடன்பட்டு எங்கெங்கேயோ நிதி உதவி வாங்கி ஒரு படகை, ஒரு தோணியை ஏற்பாடு செய்கிறார்கள். விசைப்படகுக்காரர்களும் அதே மாதிரி தான் வங்கியிலேயோ மற்ற இடங்களிலேயோ கடன் வாங்கி போகிறார்கள். எந்த படகாக இருந்தாலும் அவர்களையெல்லாம் அங்கே ஒரு பக்கம் இலங்கை கடற்படை கொடுமை, அதை தாண்டி சிறையிலே கொடுமை, அதை தாண்டி சிறையில் நீதித்துறையில் தண்டனை. இன்னும் நல்ல நினைத்து பாருங்கள் தோழர்களே, அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். கடைசி வீட்டில் தீ பிடிச்சா அவங்க வீட்டுக்கு தான் நினைக்காதீங்க, நம்ம வீட்டுக்கு அடுத்து வரும். எல்லாருக்கும் அந்த தொல்லைகள் வரும். ஈழத்தமிழர்களுக்கு அந்த வாழ்வு உரிமை ஏன் பாடுபட்டது? நாம் எல்லோருக்கும் பாடுபடுகிறோமே நேரடியாக மிகப்பெரிய அளவிற்கு. அந்த டெஸ்ஸோ அந்த உரிமை இருக்கிறத அந்த அடிப்படையில் நினைத்து பார்த்தால் மிக முக்கியமாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு வருகிற போது ஒரு அரசு, மத்திய அரசு, சக்தி வாய்ந்த அரசு அதை செய்கிறது. தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை அவருடைய அதிகாரம் எந்த எல்லையில் இருக்கிறதோ அதற்கு மேல் தாண்டி போக முடியாது. ஆனாலும் இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு, அதுவும் திராவிட மாடல் அரசு இருக்கிறதே, அந்த அரசு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய அந்த அவர் பதவியேற்கும் போது, பதவியேற்ற உடனே 3 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அவர்கள் வந்த ஒரு மாற்றம் பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அதுக்கு முன்னால் முதல் மாற்றம், மனிதாபிமானம் நிறைந்த இந்த அரசு எல்லோரையும், அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலே, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமுதாயத்திலே அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியது முன்னுரிமை என்று கருதிய காரணத்தாலே வந்த உடனே நம்முடைய முதல்வருக்கு திராவிட நாயகன், சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் செய்த என்ன தெரியுமா? இதுக்கு முன்னால் அமைச்சர்களுக்கு இலாக்கா எப்படி பேர் போட்டிருப்பாங்கன்னா மீன்வளத்துறை அவர் தான் இருந்தது. ஆனால் இவர் வந்த உடனே தான் மீன் வளமாக இருக்கட்டும், அது நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ஆனால் அதை விட ரொம்ப மிக முக்கியம் முதல்ல அது மீன்வளத்துறை அமைச்சகம் என்பதை முதல்ல மாற்றினார். அதை வைத்து விட்டு மீன் வளர்த்து 2வது முக்கியத்துவம் மீனவர் நலன் என்பது, மீனவர் நலத்துறை என்று ஆக்கிய ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. மீனவர் நலம் அதுதான் முதல்ல. 2வது மீன்வளம். ஆகவே முதல்ல மீனவர் இருந்தால் தான் மீன்வளம் வரும். அது அடிப்படையில், அது பகுத்தறிவு அடிப்படை, சுயமரியாதை அடிப்படை. ஆகவே மீனவர் நலம் என்று அவர் மாற்றினார். மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டணும். அந்த அரசு என்ன செய்ய முடியுமோ அதை அத்தனை செய்து கொண்டிருக்கிறது. இப்போது நாங்கள் சொல்லுகிறோம் என்றல்ல. அருமை சகோதரர் தோழர் மாலி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நமக்கு உரிமை அங்கேயே இருக்குது, எங்கேயும் இருக்குது கடல் உரிமைன்னு. ஏதோ புதுசாக, அது மட்டுமல்ல, ஒப்பந்தம் இல்லை, பழைய ஒப்பந்தமே அதில் இருந்திருக்கிறது என்பதை ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். தோழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு அக்கறையோடு இந்த அணி இருக்கிறது. இந்த அணி புதிதாக இப்போது மோடி அரசு வந்த பிற்பாடு தான் இதை செய்கிறது என்பதை விட அவர்கள் காலத்திலேயே சுட்டி காட்ட வேண்டியவற்றை சுட்டி காட்டி இருக்கிறோம்.
இப்போது மட்டுமல்ல, ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா அறிவார்ந்த அரங்கம், அந்த நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிறைந்த ஒரு பெரிய வாய்ப்பு. இதில் டெஸ்ஸோ அமைப்பின் சார்பில், டெஸ்ஸோ அமைப்பு கலைஞர்களுடைய தலைமையில் நாங்களெல்லாம் உறுப்பாக இருந்த அந்த டெஸ்ஸோ அமைப்பின் சார்பில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் 15/4/2013 அன்று மாலை 5:30 மணி அளவில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர், திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின், அப்போது ஒரு திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின், தமிழர் தலைவர் திராவிட கழக தலைவர் கி. வீரமணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், திராவிடர் இயக்க தமிழர் பேரவை பொதுச் பேராசிரியர் சுபவீரபாண்டியன், திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன், நாடாளுமன்ற திமுக தலைவர் டி.ஆர். பாலு, அமைப்பு செயலாளர் டி.கே. இளங்கோவன், மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிக்குமார், கவிஞர் கலிபுகுன்றன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதில் 13வது வருஷம் 2013, இன்றைக்கு 2024 கணக்கு போடுங்க. இன்றைக்கு அந்த கொடுமை நடப்பதற்கு முன்னாலேயே எவ்வளவு தெளிவான ஒரு பாதையை வற்புறுத்தி இதுபோல் நடக்கக்கூடாது என்பதற்கு அடையாளமாக இந்த பிரச்சனை இப்போது நாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு அரசியலுக்காக அல்ல. கச்சத்தீவை பற்றி மோடிக்கு வருகிற கவலையெல்லாம் தேர்தல் நேரத்தில் வரும். எங்களுக்கு அப்படி இல்லை. ஏன்னா எங்கள் இரத்தத்தின் இரத்தம், சதையின் சதை, எங்கள் உணர்வாளர்கள், எங்கள் உறவுகள், அவர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல, எங்கள் உறவுகள். ஆகவே அவர்களை பற்றி நினைக்கிறோம். காலில் அடிபட்டால் தலை துடிக்கும், அதுதான் மிக முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரே மாதிரி இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு துடிக்கிறது இல்லையே, உங்களுக்கு மறுத்து போச்சே, அதுதானே மிக முக்கியம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பில் இந்த செய்தியை பாருங்கள். இதை ஒட்டி முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 11 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு நடக்கிற பிரச்சனைக்கு ரொம்ப கவனமாக இதை பார்க்கணும், பதிவு செய்து கொள்ளணும், பரப்பணும். இதை மற்றவர்களெல்லாம், மற்ற தலைவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா பொது வாழ்க்கையினுடைய அம்சமே நம்ம நாட்டில் பப்ளிக் மெமரி இஸ் வெரி ஷார்ட் என்று சொல்வார்கள். பொது வாழ்க்கையில் பல நேரத்தில் இந்த பொது ஞாபக மறதி, இந்த ஞாபக மறதியை வச்சு தான் பல பேர் அரசியல் நடத்துகிறாங்க. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமேஸ்வரத்தை ஒட்டிய இந்த தீர்மானம், ராமேஸ்வரத்தை ஒட்டிய ஆதாம்பாலம் மற்றும் நாகை மாவட்டம், இந்த மாவட்டம் கோடியக்கரை ஆகிய பகுதிகளின் இடையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் உள்ள கடற்பகுதி பாக் ஜலசந்தி என்று அழைக்கப்படுகிறது. இப்பகுதி வரலாற்று அடிப்படையில் உருவான நீர்ப்பரப்பாகும். பாக் விரிகுடா கடல் பகுதி பல நூற்றாண்டு காலமாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாடில் இருந்த ஒரு பகுதியாகும். அதைத்தான் தோழர் அவர்கள் எனக்கு முன்னாலே சொன்னார்கள். பாரம்பரியமாக இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் முழு உரிமையோடு, நன்றாக கவனியுங்கள், பாரம்பரியமாக இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் முழு உரிமையோடு இக்கடற்பரப்பு முழுமையிலும் மீன்பிடித்து வந்தார்கள். இந்த கடற்பரப்பு முழுமையிலும் 2 பேரும் மீன்பிடித்து வந்தார்கள். இரு நாடுகளின் விடுதலைக்கு பின்னரும், வெள்ளக்காரன் போனப்பாடு ஆகஸ்ட் 15க்கு பிறகு இரு நாடுகளுக்கு விடுதலைக்கு பின்னரும் இவ்வுரிமை இரு நாட்டு மீனவர்களிடையே நீடித்து வந்தது. அதுதான், இது ஒன்று குறைக்கல. 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 26, 28 ஆகிய தேதிகளில் இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் பிரிவு 6 படி இரு நாட்டு மீனவர்களுக்கும் மீன்பிடிக்கும் உரிமை தொடர்ந்து வழங்கப்பட்டது. இது முதல்ல பழைய நிலை, எல்லாருக்கும் இதை நினைவூட்டணும். அதுதான் மிக முக்கியம். நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இது பயன்படும், நாளைக்கு பதிவு பண்ணலாம். சட்டமன்றத்திலேயும் அவர்களுக்கு பல பேருக்கு பயன்படும். பத்திரிகையாளர்களுக்கு, மற்றவர்களுக்கு, மீனவ தோழர்களுக்கும் எங்கள் உரிமைத்தான் கேட்கிறோமே தவிர புதிதாக ஒன்றும் கேட்கவில்லை என்று சொல்வதற்கு ஆதாரமாக இது பயன்படும். அதுதான் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் கலைஞர் தலைமையில் நடந்தது. எங்களுக்கு திடீர்னு அரசியல் ஆதாயம் இல்லை, தேர்தலில் கச்சத்தீவு சொல்கிற மாதிரி நாங்கள் திடீர்னு அதுக்காக பயன்படக்கூடிய கூட்டம் அல்ல இது. அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் வரும்போது
இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கும் மீன்பிடிக்கும் உரிமை தொடர்ந்து வழங்கப்பட்டது. அதாவது பாக் விரிகுடா விளக்கம் சொல்லும். அந்த தீர்மானம் எவ்வளவு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி என்று அதுவே விளக்கமாக இருக்கு பாருங்க. அதாவது பாக் விரிகுடா, பாக் ஜலசந்தின்னு சொல்லுவார். பாக் விரிகுடா கடலில் இரு நாட்டு மீனவர்களும் காலங்காலமாக இருந்து வந்த மீன்பிடிக்கும் உரிமை எந்த மாறுதலுக்கும் உட்படுத்தப்படாமல் தொடர்ந்து நீடிக்கும் என்ற வகையிலேயே மேற்படி ஒப்பந்தம் அமைந்தது. இந்திய அரசும் இலங்கை அரசும் இந்த ஒப்பந்தத்தின் அனைத்து பிரிவுகளுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இலங்கையோ அல்லது இந்தியாவோ மீனவர்கள் அனுபவித்து வரும் பாரம்பரிய உரிமைகளை தடை செய்ய இயலாது. மேலும் இந்திய அரசாக இருந்தாலும் இலங்கை அரசாக இருந்தாலும் மீனவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பும் உள்ளது. எவ்வளவு தெளிவாக இருப்பாருங்க. இலங்கை அரசு எக்காரணம் கொண்டும் இந்திய மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுக்க முடியாது. ஆனால் இதற்கு மாறாக இலங்கை அரசு நாள்தோறும் இந்திய மீனவர்கள் பாரம்பரிய உரிமையின் அடிப்படையில் மீன்பிடிப்பதை ஏதாவது ஒரு வகையில் தடை செய்து வருகிறது. எவ்வளவு தெளிவாக 11 ஆண்டுகளுக்கு முன்னால், இது இப்போ இல்லை, நேற்று இல்லை, இந்த சம்பவத்துக்காக அல்ல, வந்தது. பொறுப்பும் உள்ளது. மீன்பிடிப்பதை ஏதாவது ஒரு தடை செய்து வருகிறது. இந்திய மீனவர்களுடைய படகுகளை பறிமுதல் செய்தல், அவர்களுடைய மீன் வலைகளை அறுத்து சேதப்படுத்துதல், மீனவர்களை கைது செய்தல் மற்றும் அவர்களை பிடித்த மீன்களை கைப்பற்றி கொள்ளுதல் போன்ற பன்னாட்டு சட்டத்திற்கு கவனியுங்கள். இங்கே பன்னாட்டு சட்டத்திற்கு புறம்பான செயல்களை இலங்கை அரசின் கடற்படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதோட இன்னொரு செய்தி இப்போ சொன்னார் நம்முடைய கௌதம் அவர்கள். இந்த கடற்கொள்ளையர்களை வைத்துக்கொண்டு விசைப்படையெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பக்கம் கடற்கொள்ளையர்கள், இன்னொரு பக்கம் இந்த கொள்ளையர்கள். அவ்வளோதான், நம்ம உரிமையை மதிக்காதவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே எண்ணி பார்க்க வேண்டும். 1974ஆம் ஆண்டு ஒப்பந்தம் நிறைவேற்ற போது திராவிட முன்னேற்ற கழக அரசு முதல் நிலையிலேயே அதனை கடுமையாக எதிர்த்தது. மிக முக்கியமாக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் உரிமையும், அங்கே நடைபெறும் கோவில் திருவிழாவில் தமிழ்நாட்டு மீனவர்கள் கலந்து கொள்ளும் உரிமையும், மீனவர்களின் வலையை அங்கே உலர்த்தி கொள்வதற்கான உரிமையும் அந்த ஒப்பந்தத்தின் பிரிவுகளில் சேர்க்கப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு வலியுறுத்தி அந்த ஷரத்துகள் சேர்க்கப்பட்டன. அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்பட்டு அவசர நிலை பிரகடனப்படுத்த போது ஆளுநர் தமிழ்நாட்டில் நடந்த போது அந்த ஒப்பந்தம், இந்த ஷரத்துகள் நீக்கப்பட்டது. இதுதான் பழைய வரலாறு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனவே மீண்டும் 74ஆவது ஆண்டு ஒப்பந்தம் மீனவர்களுக்கு வழங்கியுள்ள மீன்பிடிப்பதற்கான பாரம்பரிய உரிமையும் மீனவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய ஒன்றிய அரசுக்கு உள்ளது. ஆனால் இதுவரை இந்திய மீனவர்கள் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையினால் கொல்லப்பட்டுள்ளனர். இத்தகைய கொடுஞ்செயலை தடுக்கவும் இந்திய மீனவர்களை காப்பாற்றவும் இந்திய அரசு நிரந்தரமான தீர்வு எதையும் இதுவரை காணவில்லை. வரலாற்று ரீதியான உடனே என்ன சொல்லுவாங்க பாருங்க, பழைய அரசு நடந்தது நாங்கள்லாம் சொல்லிங்க, அதுக்காக தானே உங்களை மாற்றினாங்க. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் இருக்கீங்களே, என்ன செய்தது? மிக முக்கியமாக நீங்கள் உடனே ஆட்சி சொல்வதற்கு நீங்கள் எதை எடுத்தாலும் பழைய அரசை குற்றம் சொல்லுகிறீர்கள். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே காங்கிரஸில் எதிர்கட்சி தலைவர் கருத்திருமன் இருந்தார். ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லணும். அவர் நல்ல உணர்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய கருத்திருமன் தலைவர், ரொம்ப அண்ணா முதலமைச்சர். அப்போ தோழர்கள் பேசுனாங்க இதுக்கு முன்னால் பழைய ஆட்சி. உடனே கருத்திருமன் எதிர்கட்சி தலைவர் சொன்னார் சட்டமன்றத்தில், இதை பாருங்க, நாங்கள் இருந்த காலத்தில் அது நடந்தது ஏன் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, நான் தயவு செய்து அதை சொல்லாதீங்க என்று சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார். நம்மளாம் பொறுப்பான எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க, அரசியல் புரிந்த எதிர்கட்சி தலைவர்கள் அப்போது இருந்தார்கள். அதுதான் மிக முக்கியம். அவர் உடனே சொன்னார், எளிமையாக புரியும்போது அண்ணா சிரிச்சுக்கிட்டு இருந்தார். ரொம்ப என்ன சொன்னார்னா, அதை பாருங்க, அதனால தான் நாங்கள் இங்கே நீங்கள் அங்கே என்னார். அதுதான் மிக முக்கியம். அதாவது எங்களை ஆளுங்கட்சி ஆக்கிட்டாங்க, எங்களை எதிர்கட்சி ஆக்கிட்டாங்க, உங்களை ஆளுங்கட்சி ஆக்கிட்டாங்க, அதெல்லாம் நாங்கள் ஆட்சி இழந்தோம்
அப்படின்னு ஒப்புக்கொண்டார்கள். அந்த பெருந்தன்மை இருந்தது. ஆகவே அதை நினைத்து பார்க்கிற போது நண்பர்களே, நீங்கள் இதை நினைத்து எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அந்த உரிமை மீண்டும் வரணும். அவர்கள் சொன்னது 100% சரியானது. அதை வலியுறுத்தணும் நாம். அது மட்டுமே இல்லை நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மனித உரிமை. அந்த மனித உரிமையில் எல்லாருக்கும் சகமாக பேசணும். மீதி உதவி வேணும்னா எங்கிட்ட வரீங்கல்ல, இந்தியாவுடைய கடன் தொகை வேணும்னா வரீங்கல்ல, மற்றதுக்கெல்லாம். அப்போ எங்களுடைய மீனவ சகோதரனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டாமா? அவருடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டாமா? அவருடைய நிலை என்ன நினைத்து பார்க்கணும், சதா பார்க்கணும். அடுத்தது ஒன்று நினைத்து பாருங்கள், எவ்வளோ வேதனையாக இருக்குன்னா, எனக்கு இந்த ஆத்திரம் வரும்போதெல்லாம் என்னென்னா, நம்ம மீனவ தாய்மார்கள் இந்த தொலைக்காட்சியில் பார்ப்போம், அவர்களை அங்கே பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க, சங்கடப்படுத்தினாங்க, சிறைச்சாலை இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பங்கள் கதறுகிறதுக்கு பாருங்கள். உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, மற்றது இருக்கிறாங்க, போராட்டத்தை அப்பப்போ செய்கிறாங்க. அந்த குடும்பங்கள் கதறி கொண்டிருக்கின்றன. அதை பார்க்கும் போதெல்லாம் வேதம் இருக்குது. நம்மால் சொல்லுவான், தமிழ்நாட்டில் ஒரு கிராம பழமொழி உண்டு, பெண்ணென்றால் பேயும் இறங்கும். ஆனால் இவங்க இறங்கலையா. பேயில் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு அது வேறு விஷயம். பேய் எப்படி இருக்கும்னா, பேய் அடிகளார் சொன்னார், பேயை விட பேய் பிடிச்சவன் ரொம்ப அதிகமாக ஆடுவான்னு. பேய் எப்படி ஆடுவதோ பேய் பிடிச்சவன் அதிகமாக ஆடி காட்டினா தான் பேய் பிடிச்சவன் நம்புவான். அது மாதிரி இப்போ அரசாங்கம், அந்த அரசாங்கம் இருக்க புதிய அரசாங்கமாக இருந்தாலும் அதிகமான பேய் பிடிச்சி ஆடுறது. அந்த பேயை ஓட்டுறதுக்கு தான் இந்த அணி. அது சாதாரணமான அணி அல்ல, ஓட்ட முடியும். அதுக்காக பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்த அரசை செயல்படுத்த வைக்க முடியும். தமிழ்நாடு திரளும். இது பெரியார் மண், இது திராவிட மண், இது மனிதாபிமான மண், இது சுயமரியாதை மண். மறந்து விடாதீர்கள். அந்த தோழர்கள் யாரோ அல்ல, அவர்கள் அனாதைகள் அல்ல, எங்கள் தோழர்கள், எங்கள் மீனவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தினசரி அவருடைய படகை பிரிக்கிறது, அடிக்கிறது, எல்லாவற்றையும் போய் இப்போ மொட்டை அடிக்கிற வரைக்கும் வந்து விட்டார்கள் சொன்னால் இதை விட கோளாறு வேறு என்ன இருக்க முடியும்? ஆகவே தான் உடனடியாக இதற்கு வேண்டிய காரியத்தை செய்யணும். உடனடியாக நாங்கள் வெறுமனே பேசலையே. நான் இந்த கூட்டத்தை போடுறதுக்கு முன்னாடி நேராக 27ஆம் தேதி நம்முடைய முதல்வர் போகிறாரு. போய் பிரதமர் அவரிடம் சந்திக்கும் போது 3 கோரிக்கை வைத்தார்கள். அந்த 3 கோரிக்கையில் மிக முக்கியமான ஒரு கோரிக்கை மீனவர்கள் தாக்கப்படுவது, மீனவர்கள் அசிங்கப்படுத்துவதுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு என்னென்னா, புதிய எல்லாரும் கொஞ்சம் நம்பணும், ஏதாவது புதிய ஆட்சி வந்திருக்க அப்படின்னு. ஆனால் நம்ம நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, காலு போச்சு கத்தி வந்தது டும் டும் டும்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி இல்லை, எந்த அளவுக்கு அவரே நல்ல ஆட்கள், போனவர்களே பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொடுமை வந்திருக்கிறது. ஆகவே தான் மீனவ சமுதாய சகோதரர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் அல்லவா. இன்னும் கேட்டால் அவர்கள் மீனவர்கள், நம்ம மீனவ சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் எத்தனை ஜெயில் இருக்கோ அத்தனை ஜெயிலும் தெரியும், எல்லா கோர்ட்டும் தெரியும். ஆனால் அவர்களுக்கு யாரும் தமிழ்நாட்டு சிறைகளே தெரியாதுயா, தமிழ்நாட்டு சிறைகளே தெரியாது. தமிழ்நாட்டு சிறைகளில் அவங்க போனதே கிடையாது, பிடிச்சதே கிடையாது. இதுதான் மனிதாபிமானம், இதுதான் உரிமை எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு இந்த காட்சி இருக்கிறதே, இதை தொடரக்கூடாது. என்ன மன்னிப்பு கேட்கணும். இது அநாகரிகம், உலக மனித நேயத்துக்கே விரோதம். ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்று இருக்கிறது, வழக்கு போடணும். எடுத்துகிட்டு போய் எங்களோட மீனவர்களை இவ்வளோ அவமானப்படுத்துறது தவறு என்று சொல்லி உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு கேட்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனால் என்ன படம், மன்னார்குடி ஐயர் தான் அங்கே இருக்கார், வெளியுறவுத்துறை அமைச்சராக. நம்ம மன்னார்குடி ஐயர் தான் ரொம்ப பக்கத்தில் மிக. ஆனால் என்னாச்சு, அவர் அதிகாரியாக இருந்தார், அப்புறம் போனார், இப்போ வந்திருக்கிறாரு. நான் தயவு செய்து புரியறதுக்காக சொன்னேன், நான் ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்லலை. அவர் உணர்வுகள் எங்களுக்கு ஒரு இல்லை, யாரோ அவர்களும் வாழணும், எல்லாரும் வாழ வேண்டாமா? அந்த வாழ்வாதாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உங்களுடைய கடமை அல்லவா? அதை எல்லாவற்றையும் விட நண்பர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், இறையாண்மை இட் ஷால் பி தி டியூட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முகப்பு அரசியல் சட்டத்தில் மிக முக்கியமாக இட் இஸ் அ சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்று 5 அம்சங்கள் இருக்கிறது. முதல்ல இறையாண்மை சாவரின், ரெண்டாவது செக்குலர், செக்குலருங்கிறது மதச்சார்பின்மை, மூன்றாவதாக சோஷியலிஸ்ட், அதுதான் மிக முக்கியமாக
சமதர்ம ஜனநாயக குடியரசு. ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. நீங்கள் மீனவ சமுதாய மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கும்போது வருகிறீர்களே, கச்சத்தீவை பற்றி இவ்வளவு நேரம் பேசினார், தேர்தல் நேரத்தில் திடீர்னு பிடிச்சார். ஏன்னா அவர்களுக்கு தாங்கள் தோற்பது தெரியும். மிக முக்கியமாக அதுக்காக மோடி பிரச்சாரம் பண்ணும்போது என்ன செஞ்சார், ரோட் ஷோ போனார். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நாம் போகிறதெல்லாம் பேரணி, அவங்க வந்தாங்கன்னா ரோட் ஷோ மட்டும் இல்லை, அயோத்தி அந்த பக்கத்தில் எங்கே போனால் காட் ஷோ, காட் ஷோ எல்லா ஷோவும் சொன்னார். கடைசியில் பெரியார் மண்ணுக்கு அவர் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. 40 நமதே என்று சொன்ன நம்முடைய முதல்வர் அவர்களுடைய குறியும் தோழர்களுடைய உழைப்பும் 40ஐயும் கொண்டு வந்தாங்க. இந்த கோபம் அவங்களுக்கு இருக்கலாம். அதுக்காக பாவம் நீங்கள் மீனவ சமுதாயத்தை தண்டிப்பதை ஊக்கப்படுத்தலாமா மறைமுகமா? சில ஆசிரியர்கள் கோவிச்சக்கூடாது. சில ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பலமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் அடிக்க மாட்டாங்க, வீக்காக இருக்கான் பாருங்க அவனை பயமுறுத்துறதுக்காக ஓங்கி அடிச்சிடுவாங்க. ஆசிரியர்கள் யார் தப்பாக நினைக்கூடாது, உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஏன்னா ஏன்னா அவனை திருப்பி அடிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, டீச்சர்லாம் உட்காந்துருக்காங்க ரொம்ப மிக முக்கியமாக. அது மாதிரி பலகீனமாக யார் இருக்கானோ பாவம் வேறு வழி இல்லாதவனை போய் அடிக்கிறது. அவன் ஒரு குற்றமும் செஞ்சுருக்க மாட்டான். என்ன தொழில் நடத்தினா குற்றமா? நல்லா நீங்கள் நினைத்து பாருங்க, எங்கள் தாய்மார்கள் வாழ்க்கை பாதுகாப்பு வேண்டாமா? அவர்கள் ஒரு பக்கத்தில் அவங்க முடிச்சுட்டு வருவாங்க, இவங்க தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தராக கொண்டு உங்களை வாழ வச்சுருக்காங்களே, நம்ம வாழ வச்சுருக்காங்களே, அந்த மக்களுக்காக நாம் போராட வேண்டாமா? அந்த மக்களுக்காக நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா? நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தான் இந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது மனிதநேய போராட்டம். இந்த போராட்டம் என்று யாருக்கோ அல்ல, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய நாட்டின் மானத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய உரிமைகளை காப்பாற்றுவதற்காக. அதற்கு மாநில அரசு, திராவிட அரசு, திராவிட மாடல் அரசு எப்படி துணையாக இருக்கிறதோ அந்த அரசுக்கு நாம் துணையாக இருந்து போராட வேண்டிய நேரத்தில் போராடுவோம், வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாடுவோம் என்பதை நன்றாக புரிந்து அனைவரும் ஒன்று சேருவோம். அனைவரும் இங்கே சிறப்பாக சொல்வதை போல இதில் மாநிலங்கள் வெற்றியில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. புதுச்சேரி மாநிலமாக இருந்தாலும் ஐயா மேலாள் அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்கள் வந்தார்கள். அது மாதிரி நமக்கு எல்லா இடங்களுக்கும் இருக்கணும். அதான குஜராத் மீனவர் அடிபட்டால் பரவாயில்லன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் குஜராத் மீனவருக்கு காட்டுகிற அதே சலுகையை தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு காட்ட வேண்டாமா என்பதுதான் எங்கள் கேள்வி. ஆகவே நண்பர்களே, இந்த தொடக்கம் தொடர்ந்து இந்த பல இடங்களில் பல ரூபங்களிலே இந்த போராட்டம் தொடரும். ஆனால் நாங்கள் இதுவரையிலே போராடிய எந்த விஷயமும் தோற்றது கிடையாது. பெரியார் சொன்னார், என்னுடைய போராட்டங்களெல்லாம் வெற்றி கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் உறுதியான வெற்றி கிடைக்கும் என்று. எனவே இது மனித உரிமை போராட்டம், மான போராட்டம், தேசத்தை காப்பாற்றுவதற்கான, இறையாண்மையை பாதுகாப்பதற்கான போராட்டம். இந்த போராட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து குறுகிய காலத்தில் சொன்ன உடனே ஏற்பாடு செய்த நாகை மாவட்ட திராவிட இயக்க நம்முடைய தோழர்கள், குறிப்பாக திராவிடர் கழக தோழர்களை ரொம்ப பாராட்டணும். சில நாட்களுக்கு முன்னால் சொன்னேன், அருமையாக சென்றார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உட்பட இன்றைக்கு எல்லோரும் வந்திருக்கிறீர்கள், தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் நன்றி. தொடர வேண்டும். இனிமேலும் இந்த அக்கிரமத்துக்கு முற்றுப்புள்ளி, நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவ்வப்போது பீஸ் மீல் என்று சொல்வார்கள், அது மாதிரி தனித்தனியாக விட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி. போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், நிச்சயம் அவர்களை பாதுகாப்போம். இது எங்களுடைய மனிதாபிமான கடமை, உரிமை கடமை. நன்றி, வணக்கம்.